அந்த மாரி இல்லாம கொஞ்சம் நார்மலாவும் பாக்குறவங்களுக்கு ஆக்ரோஷமாவும் இல்லாத மாரி ஒரு மெயில்டான ஒரு இதுவாகவும் காட்டுற மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்போ பாக்குறோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்ச உடனே எதிர்பார்ப்பு இருக்கு செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி. அப்படிதான் கதையை கொண்டு போற மாரி இருக்கு. அதுதான். ஆமா, இப்ப ரோலக்ஸ்ல எப்படி ஒரு 5 மினிட்ஸ்ல இது பண்றாரு, அதை விட ரொம்ப இதுவா பண்ற மாதிரி இருக்கும் இந்த படம் நினைக்கிறேன். இந்த படத்துல இருக்கும். ஆமா ஆமா கண்டிப்பா. நெகட்டிவ்னா அந்த மாதிரி எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல, அந்த மாதிரி நடந்துக்கும் இல்ல சூர்யா சார் வந்து. ஏன்னா அவரை பத்தி சொல்றதுக்கு ஏதோ வார்த்தையே இல்ல. அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு சொல்ல போனோம்னா அவங்க வேலையை அவங்க பார்த்தாலே நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜி அவங்களோட ரோலை கரெக்டா அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. இப்போ த்ரிஷா மேமும் சரி, அந்த கேரக்டரைஸ் எப்படி அந்த ரோல்ல எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றாங்க. அந்த கோட்டு அந்த சீன்லாம் அதுல வரும். அப்படின்னும் போது இப்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருமே எப்படி எப்படி அவங்க வாழ்க்கையில சர்வைவ் பண்றாங்க, அதை பத்தி ஒரு கம்யூனிஸ்ட் படம் மாதிரியும் இருக்கு இது பார்க்கும்போது. சொல்ல போனா கம்யூனிஸ்ட் ரொம்ப ஏழ்மையான மக்களுக்காக எடுத்த படம் மாரி இருக்கு. ஆனா ரொம்ப குறைய சொல்ல முடியாது. நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வராத அளவுக்கு அதெல்லாம் எப்படி சொல்றது வேற மாதிரி. அதெல்லாம் அது எப்படி சொல்றது, நல்லாதான் பண்ணிருக்காங்க. ஆமா, ஓவர் இதுவா இல்லாமையும் கரெக்டா அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா பிளே பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நல்லா பார்த்தாலே அவங்கவுங்க நல்லா இருப்பாங்க. தேங்க்யூ.